வாருங்கள் செல்வங்களே, ஒன்றா இருக்கலாம், வாங்கோ. Let us live together. Get together. Be with peace. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கிடைத்ததை பகிர்ந்து உண்போம். ஓகே, ஒரு முறை நான் அப்படி அமர்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு பிடித்த ஒரு பாட்டு வந்தது. காற்றினிலே வரும் கீதம். நானோ காற்றினிலே வந்த கீதம் ரசித்தேன். புசிப்பதை போல் ரசித்தேன். அதே சமயத்தில் பகிர்ந்து வாழ வேண்டும். காக்கா கூட்டத்தை பாருங்கள், அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைத்த, நான் ரசித்த பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கும்பொழுது, நான் மட்டும் கேட்டுக்கொண்டு இருப்பது, ரசித்து கொண்டிருப்பது, அனுபவித்து கொண்டிருப்பது சுயநலம். அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்று அந்த பாட்டை ஒரு வீடியோவில் நான் பதிவு செய்தேன். நான் ரசிப்பதோடு மற்றவர்களும் அதை ரசிக்கட்டுமே. காற்றினிலே தானே வந்தது, களவு செய்யவில்லையே. அப்படி என்று அந்த பாட்டை வீடியோவில் பதிவு செய்து அதை நானும் ரசித்து கொண்டிருந்தேன். அப்புறம் பார்த்தா நீ அதை நீ காப்பி அடித்து விட்டாய். அதை நீ காப்பி அடித்து விட்டாய் என்று எனக்கு தெரிய வந்தது. நீ காப்பி அடித்து விட்டாய் என்று என்னை நோக்கி சொல்வதை போல் நான் அறிந்தேன். ஓகே, மனுஷனாக பிறந்தவங்க எல்லாமே காப்பி அடித்தவங்க தான். ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? மனுஷன் அவனை மாதிரியே ரோபோட் பண்ணான். அது அவன் காப்பி அடிக்கலையா? ஏன் மனுஷனை விடுங்க, பழைய மனிதன் கடவுளே காப்பி அடிச்சிருக்கிறார். தாத்தா, என்ன தாத்தா, என்ன உண்மையை சொல்கிறீங்க? ஆம் குழந்தைகளே, கடவுள் மட்டும் இவர்கள் பிரகாரம் அவர் மட்டும் யோகியன் இல்லை, அவரும் காப்பி அடித்திருக்கிறார். ஆரம்ப காலத்தில் கடவுளும் காப்பி அடித்திருக்கிறார். காப்பி குடிக்கவில்லை, காப்பி அடித்திருக்கிறார். என்ன தாத்தா, என்ன சொல்லுங்க? நீங்கள் சிச்சன்னு சொன்னாவே எங்களுக்கு சந்தோஷமாக சொல்லுங்கள் தாத்தா. பாருங்கள் செல்வங்களே, அனைத்தையும் படைத்தார் ஆண்டவன். அதை அனுபவிக்க வேண்டுமே, அதற்கு ஒரு பிறவியை நாம் செய்ய வேண்டும். அவன் விசித்து அவன் மிகவும் நேர்த்தியானவனாக இருக்க வேண்டும், அழகு மிக்கவனாக இருக்க வேண்டும், அறிவு நெறிந்தவனாக இருக்க வேண்டும், அனைத்து 6 அறிவுகளையும் பெற்றவனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு உருவத்தை பண்ண வேண்டுமே என்றால் எப்படி பண்ணுவது யோசித்து கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு கண்ணாடி இருந்துச்சு. அந்த கண்ணாடியில் அவர் பார்த்துக்கிறாரு. ஆனால் நம்மளை மாதிரி அந்த கண்ணாடியில் இருக்கிறான்னு, அதே மாதிரி ஒரு மனுஷனை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட அவர் மாதிரியே ஒரு மனுஷனை பண்ணார். அது காப்பி அடிக்கலையா? தாத்தா, நீங்கள் வேடிக்கையாக பேசினாலும் அதில் பொருள் இருக்கிறது தாத்தா.
ஓகே செல்வங்களே, ஓகே செல்வங்களே, போதும் போதும். வணக்கம்.